நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திடீர் யோகம், திடீர் வரவு, திடீர் பண வரவு, திடீர் சொத்து, இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? அப்ப நீங்க உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லுவான், உன்னுடைய கட்டத்துல சாதகமான தசை உள்ள வந்திருக்கு, உன்னோட ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு, அதனால உனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னு. ஏன் இதே விஜய் ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால அவர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு சினிமால வாய்ப்புகள் வர்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவன் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பெரிய டைரக்டரா இருந்தாரு. அதனால விஜய்க்கு அந்த என்ட்ரிங்கிறது ரொம்ப ஈஸி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் ஈஸியா உள்ள வந்துட்டாரு, ஏன்னா டைரக்டரோட சன்னுங்கிறதுனால உள்ள வந்துட்டார். ஆனா உள்ள வந்த உடனே அவ அப்பாவோட சப்போர்ட்டுங்கிறது விஜய்க்கு என்ன? விஜய்க்கு தொடர்ந்து அவ அப்பா படம், அவரோட சொந்த படம் விஜய்க்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தார். காரணம் ஏன் அப்படின்னா, மக்கள் மனசுல தன்னோட புள்ள என்னைக்குமே நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் நடிச்சு கொண்டு இருந்தார், அவ்வளவுதான். ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கிறது விஜய்க்கு வரல. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, விக்ரமன் பூவே உனக்காக அப்படிங்கிற ஒரு படத்தை விஜய்க்கு கொடுத்தார். அந்த படம் விஜய்க்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ரிமார்க்கபிள் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறத விக்ரமன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் உண்மையான விஷயம்.